ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கட்லட் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொருட்கள் 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை சின்னதாக சிறு பீஸுகளாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணியும் கேரட்டும் ஃப்ரோசன் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இங்கே மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகம் மிளகு பவுடர் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணதையும் நம்ம ஒரு பவுலில் சேர்க்குறோம். அடுத்தது நம்ம சிக்கனை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பச்சையாக தான் நம்ம சேர்த்துறோம், எதுவுமே வேக வைக்கிறதில்ல. அந்த ஃப்ரோசன் பட்டாணி, கேரட்டு, இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலைகளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வடைகளாக தட்டி வச்சுக்குங்க. மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதில் நல்லா 2 பக்கம் படுற மாதிரி புரட்டி எடுத்துட்டு 2 எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் தோய்த்து எடுத்துட்டு அப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தட்டில் போட்டு இப்படி 2 பக்கம் படுற மாதிரி புரட்டி எடுத்து எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் நமக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கட்லட் கிடச்சிருக்கு. இது ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் கெட்சப் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது ஹாட் சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு ஸ்பைசி விரும்புகிறவங்க ஹாட் சாஸோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எளிதான முறையில் செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.